ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சவுத் இண்டியன் சமையலில் ஒரு ரசம் வைக்கணுன்னாலும் 10 பொருள் தேவைப்படுதுங்க. அது 10 பொருளும் நம்ம எடுத்துகிட்டு வந்து மேடையில் வச்சு அது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். நிறைய இடம் பிடிக்கும். அதுக்குன்னு ஒவ்வொரு பாக்ஸ் போடணும். அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக ஒரு ரொம்ப சூப்பராக ஸ்பேஸ் சேவிங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இது. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து 9 பாக்ஸஸ். இந்த மாதிரி உங்ககிட்ட 9 இருக்குது, 6 இருக்குது, 3 பாக்ஸ் வச்சுருக்கு, சின்னதாக 4 பாக்ஸ் வச்சுருக்கு. நமக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவே நீங்கள் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பட்டன்ஸ், அதுக்கான மணிகள் போட்டு வச்சுக்கலாம். ஒரு தாளிப்பு பண்ணணுன்னாலும் பாருங்கள், நமக்கு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே தேவைப்படுது. அண்ட் நான் சாலட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேன். அதுக்கு எனக்கு இந்த குட்டி தக்காளி, பேபி டொமேட்டோஸும் தேவைப்படுது. இது எல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுட்டதுனால எனக்கு வந்து எடுக்கும்போது ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதும். டக்குன்னு எல்லாத்தையும் இதுலேருந்தே எடுத்து கடன்னு நம்ம யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதனால் 10 பாக்ஸும் வந்து நமக்கு வச்சு இடத்த அடைக்கிறதோட இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பாக்ஸில் வச்சு இந்த மாதிரி உரிச்ச பூண்டு இதெல்லாம் டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சோன்னா அந்த இடமும் நமக்கு நீட்டாக இருக்கும். இதே 3 பாக்ஸும் இருக்குது. இதிலே நீங்கள் வந்து சாலட் பண்ணணும்னா அதுக்கான கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு எடுத்து சாலட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.